பெயர் சாரங்க பட்டாபிராமன், பட்டுக்கோட்டை. ஓவியர் உசைன் சரஸ்வதி படத்தை வரைந்து வைத்தது இஸ்லாத்து நெறிக்கு உட்பட்டதா, இஸ்லாத்து நெறியை மீறியதா? இந்த ஓவியர் ஹுசைன் ஒரு ஓவியர் இருக்காருங்க. இந்த ஆளு சரஸ்வதிங்கிற இந்து மதத்துல கடவுளா நினைக்கக்கூடிய சரஸ்வதிங்கிற ஒரு பெண் கடவுளை நிர்வாணமாக வரைகிறார். இவர் வரைகிறார். வரைஞ்சதுக்காக வேண்டி அங்க உள்ள சிவசேனைக்காரங்க மற்றவங்க எல்லாம் போய் அவரை அடிச்சு உதச்சி அந்த ஆபீஸெல்லாம் சூறையாடி பல பிரச்சனைகளை உண்டாக்கிட்டாங்க. இதுல 2-3 விஷயம் இருக்குங்க. முதல்ல இந்த ஓவியம் வரைகிறதே இஸ்லாம் தடுக்குது. இந்த ஓவியம் வரைஞ்சி இந்த உருவம் ஆக்கும்போது தான் அவன் கடவுள் ஆகுறான். அடிப்படையில் இஸ்லாம் ஒத்துக்கிற மாட்டேங்குது. என்னையும் நீங்க ஓவியம் வரைஞ்சி வச்சீங்கன்னா ஒரு 10 தலைமுறைக்கு பின்னாடி என்னைய வேணா கடவுள்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா சொல்லுவான். இந்த ஓவியத்தை வச்சு தான் கடவுளை, எந்த கடவுளையும் நீங்க பார்த்தது கிடையாது, எவனோ வரைஞ்சி வைத்த ஓவியத்தை தான் நீங்க கடவுள்னு நீங்க பெரும்பாலான மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதனால ஓவியம்ங்கிறது அடிப்படையிலேயே அது கூடாது என்று இஸ்லாம் தடுக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த இந்து மதத்தினுடைய அந்த சரஸ்வதியை வணங்க வேண்டிய அவசியம் இவனுக்கு என்ன வந்துச்சு? இவன் செய்யற வேலையினால சமுதாயத்துக்கு போய் பாருங்க, முஸ்லிம்கள் தேவையில்லாம நமக்கு வராங்கன்னு நினைக்கிறேன். இவனுக்கு இஸ்லாம் சம்பந்தமே கிடையாது. இந்த ஓவியர் உசேனுங்கிறவனுக்கு இஸ்லாம் அவன் 5 வேளை தொழுகிறவன் கிடையாது, இஸ்லாத்தினுடைய எந்த விஷயத்தையும் கடைப்பிடிக்கிறவன் கிடையாது. இந்த இத்தனை கலட்டு வயசு தட்டி போய் கூட மாதிரி பீச்சுங்கிற ஒரு நடிகைக்கு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கிறான். அவளை வரைஞ்சி வச்சு பார்த்து ரசிக்கிட்டு இருக்கிறான். இவன் எல்லாம் ஒரு முஸ்லீம்னு சொல்றது தகுதி இல்லாதவன். இவன் செஞ்ச ஒரு காரியத்துக்காக வேண்டி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா முஸ்லீம்கள் வம்புக்கு வர்றாங்கன்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கு கொடுத்த நான் சரிம்பேன். இவங்க மாதிரி ஆட்களை மிதிச்சாதான் நாளைக்கு செய்ய மாட்டாங்க. உனக்கு எதுக்கு சரஸ்வதி எதுக்கு வருகிற, வரையதான் வரைகிற, அங்கே அழகு நிர்வாணமா எதுக்கு வரைகிற, இது என்ன வம்பு தானே? இது கொழுப்பு. இந்த கொழுப்புக்காக வேண்டி கொடுத்தா தேவைதான். சிவசேனை செஞ்சாலும் ரைட் தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஒருத்தர் செய்யறதுனால கரெக்டா செஞ்சு அதுக்கான முஸ்லீம் அட்டாக் பண்ண அதை தப்புப்போம். இவன் இது தேவையில்லாத வேலையை செய்யறான். இதை நாங்க உணர்வுங்கிற பத்திரிகையிலேயே அவன் அன்னைக்கு வரைஞ்ச காலத்திலே கண்டிச்சு நாங்க எழுதிருக்கணும். கேட்டதுக்காக இதை சொல்லலை, பகிரங்கமாவே நாங்க மேடைகள் இதை சொல்லியிருக்கணும்.